மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உணவு, மருத்துவம், விவசாயம் இவைகள்ல நம்ம எப்படி நம்மளோட பாரம்பரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அதே போல நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகள்லயும் நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வந்த பருத்தி, பட்டு, வாழைநார், கற்றாழை நார், சணல் போன்ற இழைகளால் ஆன ஆடைகளை நம்ம அணிவதன் மூலமா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே போல நம்ம இந்த ஆடைகளை பயன்படுத்தும் பொழுது நைலான், பாலியஸ்டர் போன்ற செயற்கை இழைகள், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால ஆன ஆடைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதே போல நமக்கு தோல் நோய்கள் பல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நமக்கு அது அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த கோடை காலத்துல மட்டுமாவது வருகின்ற 2-3 மாதங்களுக்கு கோடையின் தாக்கம் அதிகமா இருக்கும் பொழுது மட்டுமாவது நம்ம நேச்சுரல் ஃபைபர்ஸ்னால ஆகக்கூடிய பருத்தி ஆடை, பட்டினால் ஆகக்கூடிய ஆடை மற்றும் வாழை நார், கற்றாழை நார் போன்ற இழைகளால் ஆன ஆடைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு நல்ல காற்றோட்டம் ஏற்படுவது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாகவும் இந்த ஆடைகள் இருக்கும். கோடை காலத்துல வரக்கூடிய நோய்களையும் நம்ம தவிர்க்கலாம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.